ஒரே ரத்த சொந்தம் பிருந்தா மட்டும்தான். அவளோட லைஃப் இப்படி ஆயிருச்சேன்னு நினைக்கும் போது நான் தோத்துட்டேன்னு தான் எனக்கு தோணுது மாறா. நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணமோன்னு தோணுது. வீரா, என்ன பண்ற? இங்க பாரு, அவளுக்கும் கார்த்திக்கும் அமைஞ்சது ஒரு நல்ல வாழ்க்கை. அதுங்களுக்கு வாழ தெரியாததுக்கு நீ எப்படி காரணமாவ? ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு அழுவுற? அழுவாத. பாத்துக்கலாம். இங்க பாரு வீரா, இங்க பாரு, உன்ன மாதிரி அக்காலாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது அவளுக்கு புரியல. நீ சும்மா தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. ஒரு பக்கம் ராகவன் மாமா அப்படி குடிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாரும் கவலைப்பட்டா, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி வந்து நிக்கிறாங்க, டைவர்ஸ் பண்ணியே தீர்வுங்கிறாங்க. என்ன நடக்குது மாறா? அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? எங்க இருந்துதான் வருதோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம்? காதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் ரொம்ப சகஜம் வீர. மனசுக்குள்ள இருக்கிற காதல சும்மா லைட்டா கிளறி விட்டா போதும், ஒரு சின்ன ஸ்பார்க், எல்லாம் சரியா போயிடும். பாத்துக்கலாம் விடு. ஆத்தாடி, பூ வச்சுக்கோங்க மேடம். சும்மா இருக்கியா? குட் மார்னிங். என்ன ரவுடி, சித்தப்பாவா நடிக்கதானே சொன்ன, கேரக்டராவே வாடுற போல. அது அப்படி இல்ல பாப்பா, அது சும்மா உங்க சித்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா, பாவமா இருந்துச்சு, அதான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா கேக்குறது கரெக்ட் தானே? உன்னை வெளியில மட்டும்தான் நடிக்க சொன்னாங்க, ரூமுக்குள்ள வந்து இதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்க? போ, ஏஞ்சி வெளில போ, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். போ, எந்திரிச்சு போ. கூட்டு சேர்ந்துட்டாயா? பாப்பா, உனக்கு இந்த தம்பி தங்கச்சி எல்லாம் வேணும்னு ஆசை இல்லையா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ரவுடி. எப்படி இருக்கும்? நீதான் எந்நேரமும் வீராக்கு வால் பிடிச்ச மாதிரி கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிய. என்ன இன்னும் கிளம்பலையா? சேர வேண்டாம்னு நினைக்கிறவங்கள சேர்த்து வைக்க போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேரணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரம் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா முருகா? வீரா, நீ அழுதியா? இல்லடா, ஒண்ணும் இல்ல. அடடடே, வாங்க பார்ட்னர், வாங்க உட்காருங்க. ஒரு ரவுண்ட் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். என்ன வெறுங்கையோட வந்திருக்கீங்க? கலெக்டர் மேடம் பொங்கல் வச்சாங்களா இல்லையா? வரும்போது பிரசாதம் கொண்டு வந்திருக்கலாம்ல. நானும் கலெக்டர் செய்யற பொங்கல் எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பேன்ல. சரக்குக்கு நல்ல சைட் டிஷ்ஷா இருந்திருக்கும். ஏன் மசாலோடையும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். ஆக்சுவலி நல்ல காம்பினேஷன், வாங்கிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு கடுப்பாயிட்டு இருக்கீங்க பார்ட்னர்? தாங்க ஒரு ரவுண்ட் போடுங்க. அடேங்க அப்பா, பயங்கர வேகமா இருப்பீங்க போலியே. அந்த மாறனும் வீராவும் நாளுக்கு நாள் க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. அதி, அவங்கள பிரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அது கொஞ்சம் கூட நடக்க மாட்டேங்குது. அவங்க 2 பேரும் க்ளோஸா பேசுறத பார்த்தாலே அப்படியே உடம்புல பத்திக்கிட்டே எரியுது. யோ, என்ன சிரிக்கிற? ஏன் அவங்க புருஷன் பொண்டாட்டி சிரிச்சு பேசிக்கிறாங்க, அத பார்த்து உனக்கு பத்திக்கிட்டு எரியுதுங்கிற? நீ விவகாரமான ஆளியா? அதி, ஓகே ஓகே,
உன் மோட்டிவ் என்னன்னு எனக்கு தான் தெரியுமே. என்ன நெக்கல் பண்றது இருக்கட்டும், நீ எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? என்ன இந்த ஊரை சுத்தி பார்த்து சைட் செய்யுங்க? இந்த ஊர்ல ரவுண்ட் ஸ்டடி தான் வந்தியா? வந்ததுல இருந்து உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. சூர்யா, உன்னால ஏன் தெரியுமா எதுலயுமே ஜெயிக்க முடியல? ஏன்னா உன்கிட்ட பொறுமை இல்லை. ஆக்குறவனுக்கு இருக்க பொறுமையை விட அழிக்கிறவனுக்கு அதிகமா இருக்கணும். விஷத்தை விதைக்கணும், அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர விடணும், அப்புறமா அத அறுக்கணும். சூர்யா, அந்த வீராவை காலி பண்றதுலாம் எனக்கு ஒரு விஷயமா? ஒரு சின்ன பாம் அவ போற கார்ல வச்சா ஒரே செகண்ட்ல எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லு? ஆனா அவ சாக கூடாது. வாழ்றத விட சாகிறதே மேல்னு மரணத்தை வாய் விட்டு கூப்பிடணும். அந்த அளவுக்கு அவளோட வாழ்க்கைய நரகமாக்கணும். அதுக்காகத்தான் நான் பொறுமையா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த மாறனை கொண்டுட்டாலே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ஒவ்வொன்னா சாதிச்சிடலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனையா அந்த மாறன் தான். சொல்லிட்டல்ல, இன்னைக்கு மாறன் வீட்டுக்கு வரமாட்டான். அந்த வீட்டுக்கு யமன்தான் வருவான். ஓ, அந்த வீட்டுல இன்னைக்கு முதல் இழவு விட போகுது. கிளாஸ் எடு, சந்தோஷமா கொண்டாடு. Cheers. ம். மாறா, டேய் மாறா, என்ன என்ன திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு என்ன முக்கியமான வேலை அது? இங்க பாரு, இந்த லிஸ்ட் எடுத்துக்கோ. இதுல மளிகை சாமான், அரிசி பருப்பு, கறி மீனுன்னு எல்லாமே எழுதி வச்சிருக்க, மறந்துடுவேன்னு. நீ இப்பவே கிளம்பு. நம்ம ஊர் சந்தையில எல்லாமே கிடைக்கும். பார்த்து பார்த்து விலை கேட்டு ஒவ்வொன்னா வாங்கிக்கோ. சந்தை சீக்கிரமா முடிஞ்சிடும், அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துரு. ஆமா, என்ன விசேஷம்? என்னடா இப்படி கேக்குற? நம்ம எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம எப்போ வருவோம்னு இந்த ஊர்க்காரங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விருந்து வைக்கணும்ல, அதுக்காக தான்டா. ஏத்த நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம்னா நம்ம சொந்த பந்தம் தானே நமக்கு விருந்து வைக்கணும். நம்ம ஏன் அவங்களுக்கு வைக்கணும்? ஏண்டா, நேத்து நைட்டு தானே எங்க பெரியப்பா வீட்டுல சாப்பிட்டோம். பதிலுக்கு நாம ஏதாவது அவங்களுக்கு செய்ய வேணாமா? எல்லாத்துக்கும் ஏதாவது வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருக்காத. போ, எழுந்துச்சு போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா, கிளம்பு. டே கத்தியே, சொல்லுப்பா சொல்லுப்பா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துரு. இவனா? ஏன்பா, நான் என்னமோ இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இந்த ஊர்ல தெற்கேது வடக்கேதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னால தனியா கடத்தருவுக்குலாம் போக முடியாது. ஏண்டா, ஊருக்கு வந்திருக்கோம், அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். நாலா பக்கம் அங்க இங்கன்னு போய் எல்லாரையும் பாத்துட்டு வருவியா? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் முட்டையிட்ட கோழி மாதிரி அட காத்துட்டு இருக்க. உன் பொண்டாட்டி எங்கேயும் பறந்து போயிட மாட்டா. நீ முதல்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, போடா. அதுக்கு இல்ல, எங்க போனாலும் சொந்தக்காரங்களாவே இருக்காங்களா, எல்லாம் பழைய விஷயத்த பத்தியே கேக்குறாங்களா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டா, பேசுறவனுக்கு வேற என்ன வேலை இருக்கு? நல்லது பேசுறவன் கிட்ட நல்லதா பேசு, கெட்டது கேக்குறவன் கிட்ட காதுல வாங்காம கடந்து போய்கிட்டே இரு. வெட்டியா இருக்கிறவன் வேலை இல்லாம ஏதாவது பேசிட்டு தான் இருப்பான். அதுக்கு நீ எல்லாருக்கும் பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியும்? போய் வேலையை பாப்பியா?
ஏய் அப்புறம் மறந்துடாம கந்தசாமி பெரியப்பாவை கூட்டிட்டு வா. அவர் நடந்து வரந்தா சொன்னாரு. நான் தான் உன்னை அனுப்பி கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். மறந்துடாம கூட்டிட்டு வா. நீ அவனுக்கு ஞாபகம் ஓகே அத்தை, பாத்து போயிட்டு வாங்க. நானும் வேணும் வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல. ம். வீட்ல இருந்து வீட்டை பாத்துக்க. நான் ஓகே. ஒரு வேலை சொன்னா போக மாட்டேன்ட்டல, போட. ஏய் அங்க பாரு. ஏய் இந்த பக்கம் தான்டா ஓடி இருப்பான். ஏய் இப்படி வா. இந்த பக்கம் பாரு. இருக்கானா? என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? அந்த பக்கமா போய் பாரு. ஒருத்தன் கோயில் சிலைய களவாண்டு போயிட்டான். அவனை தேடிதான் நாங்களாம் வந்திருக்கோம். நீயும் இந்த ஊர் தானே? வா. அதுக்கு எதுக்கு அருவா கம்பு கத்தியோட சுத்திட்டு இருக்கீங்க? போலீஸ்ல சொல்ல வேண்டியது தானே? எங்க ஊருக்கு போலீஸ் எல்லாம் சரிப்பட்டு வராது. நீ வர போறியா இல்லையா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இல்ல, ஒரு களவாணி பையன். அதுக்காக அருவாளை தூக்கிட்டு துரத்துவீங்களா? ஏற்கனவே உங்க ஊர்க்காரங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இப்ப புது கேஸுக்கு ஏற்பாடு பண்றீங்களா? திருட்டு கேஸ்ல நாங்க விசாரிச்சுக்கிறோம், நீங்க வண்டியில இருங்க. எதுக்கு சார்? ஆமா, அருவாளோட சுத்திட்டு இருக்கீங்களா? நாளைக்கு எம்எல்ஏ உங்க ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தை இப்படி எல்லாம் கலவரம் பண்ணீங்கன்னா அது ஆட்சிக்கு தான் கெட்ட பேரு. வண்டியில இருங்கயா சார் கான்ஸ்டபிள். சரி கூட்டு வந்து வண்டியில ஏத்தியா. புடியா கத்தி கொடு. கத்தி கொடு. கொடு. போய் போய். ஏய், போய் வண்டியில வண்டியில இருங்க. போ. வண்டியில ஏறு. போ. ஏய், சீக்கிரம் போய் நில்லு. இருங்க. நீ எங்க போற? சந்தைக்கு போறேன் சார். நீயும் இவங்களோட ஒருத்தன் தானே? என்ன தப்பிச்சு போக பாக்குறியா? நீ மட்டும் தனியா போய் திருடனை போட்டு தரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க. சார் அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் முடியாது. நீ வண்டியில ஏறு முதல்ல. சார் விளையாடாதீங்க, எனக்கு வேலை இருக்கு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, போங்க. எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு, வண்டியில ஏறு. चांदनी रातों में तेरी यादों में खोए रहते हैं हम तेरे बिना, दिल की धड़कनों में तेरी बातों में बसा है प्यारा सा वो एहसास यहाँ। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। मैं तेरी यादों में खो जाता हूँ, तेरे बिना ये दिल बेहाल सा लगता है। तेरी हंसी की मीठी मुस्कान मेरी जिंदगी को सजा देती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरी बातों की खुशबू, तेरी यादों की छाया, हर लम्हा यहाँ तेरे साथ ही बिताना है। तू मेरी धड़कन, तू मेरा सांस दे, तेरे बिना जिंदगी। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तू है साथ मेरे हर पल के लिए, तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। तेरे बिना जिंदगी बेमान सी लगती है। வந்து ஒரு கையெழுத்து போட்டு போ. சார் எனக்கு வேலை இருக்கு சார். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. யோ பயா, சார் நான் அவங்களுக்கு எனக்கு எதுவும் எந்த சொல்லக்கூடாது, சம்பந்தமும் வண்டியில ஏறு. இல்லைன்னு இருக்கேன். வா. ஏறு சார் நான் சொல்றேன். ஏறு ஏறு. சார் ஹலோ அண்ணா, நீங்க பிளான் பண்ண மாதிரியே
அவனை பக்கத்து ஊர்ல வச்சு லாக் பண்ணியாச்சு. எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு அவன் நைட் ஆகும். நீங்க உங்க பிளானை பண்ணிருங்கண்ணே. கத்தி கத்தி இதோ வரேன் அத்தை. டேய் கத்தி, சொல்லுங்க அத்தை. என்ன மாற எங்கடா? மாறனா? நீங்க தானே அவரை அனுப்பிச்சு வச்சீங்க. ஏண்டா நான் 2 மணிக்கு அனுப்பி வச்சேன்டா, மணி இப்ப 7 இது வரைக்கும் காணுமே. எங்க போனா அவன்? என்னடா யோசிக்கிற? உன்கிட்ட சொல்லலையா அவன்? இல்ல, நானும் அவருக்கு 2-3 தடவை அடிச்சு பார்த்தேன். நீங்க தான் ஏதோ வேலையை அமைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு கம்முன்னு இருந்துட்டேன் அத்தை. என்னாச்சு வலிமா? வீரா, மாறன மத்தியானம் கடைக்கு அனுப்பியிருந்தேன், இது வரைக்கும் வரவே இல்ல. இவன் கிட்ட வந்து கேட்டா இவனுக்கு தெரியாது, நான் போன் பண்ணாலே எடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க போய் எங்க இருக்கான்னு தேடி பார்க்க வேண்டியதானே? இல்ல நீ, எனக்கு இந்த ஊர் தெரியல, இந்த இடம் வேற புதுசா, அதான் எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல நீ எனக்கு. என்ன வீரா இப்படி சொல்லிட்டு இருக்கா? கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அதுவும் நம்ம ஊர்ல இருக்கிற கடைங்களை பத்தி நமக்கு தெரியாதா? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு வீரா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாத வலிமா, நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க. இது மாறன் வளர்ந்த ஊரு தானே, அப்படி என்ன தப்பு நடந்துட்டு போகுது சொல்லுங்க? சுத்தி சுத்தி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். நான் வேணா ஒண்ணு பண்றேன், இருங்க நான் போய் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடுறேன். கத்தி என் கூட வா. நீ இல்ல நீ பரவாயில்ல, வா போய் பாக்கலாம் வா. எங்க கிளம்பிட்டீங்க? மாற மத்தியானம் போனான்டா, இன்னும் வரவே இல்ல. அதான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஏய் வண்டு, நீ அடங்கடா, வந்துட்டான். வீரா, அவனா குழந்தையா வழி தெரியாம தொலைஞ்சு போறதுக்கு? அது போக இது அவன் ஊரு. போனவனுக்கு வர தெரியாதா என்ன? யோ, என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க? காலையில போன மனுஷன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பதட்டத்தோட இருக்காங்க. நீ என்னமோ பொறுமையா பேசிட்டு இருக்க. ஏய் அல்லக்கை, நீ கொஞ்சம் அடக்கி வாசி சரியா? சும்மா வீட்டுல இருக்கவங்களை பயமுத்திட்டு இருக்க. சூர்யா, இப்ப அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே நம்ம வீட்டுல நிறைய அசம்பாவிதம் நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது பயம் வரதானே செய்யும். சூர்யா, அவன் இந்த வீட்டு புள்ளடா. அவனை காணும் நாங்கெல்லாம் பதறிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஐயோ அத்தை, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க? வாசு கால் பண்ணான். ஊர் பசங்க எல்லாம் மாறின பாக்கணும்னு வாசு கூட்டு போயிருக்கான். ரொம்ப வருஷமா இந்த பக்கம் அவன் வரல, அதான் அப்படியே பசங்க கூட ஜாலியா சுத்திட்டு வருவானு. என்னையும் கூப்பிட்டாங்க, நான் தான் போல. 7 வருஷம் பேசாத கதை எவ்வளவு இருக்கும். பேசிட்டு பொறுமையா வருவான். சும்மா இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்காதீங்க சரியா? அப்புறம் சேது பெரியப்பா பாக்கணும்னாரு. நான் போய் அவரை பார்த்துட்டு அப்படியே ஆட்சியும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வரேன் வரேன் வீரா. ஏய் போட்டேன்னா இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இது இருக்கிற இடத்துக்கு தானே போயிருக்கான். ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா என்ன? இல்ல அவன் போன் பண்ணிருக்கான், அவன் கிட்ட சொல்லலாம்ல. இந்த பையன் இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்கான். கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு? எனக்கு என்னமோ இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. இவன் ஒருத்த சந்தேகமா இருக்குன்னு. ஏன்னா அவன் என்ன பொய்யா சொல்ல போறான்? நீ வா வீரா, எதையாவது குழப்பம். அவன் தான் பொய் சொல்லுவான், அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. பார்ட்னர், என்னையா நான் இன்னும் ஆளே அனுப்பல, அதுக்குள்ள இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? அது இல்ல பார்ட்னர், நம்ம போட்ட பிளான் பாதி சக்சஸ். என்ன? அதான் பார்ட்னர், நம்ம யோசிச்ச மாதிரி மாறன காணும்னு மொத்த குடும்பம் அங்க பதறி வச்சுட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாலும் அவனை தேடி போயிருப்பாங்க பார்ட்னர். அதுக்குள்ள நான் கரெக்டா போய் அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டேன். மாறம் வரமாட்டான்ல? வரமாட்டான். அப்ப இப்ப நீங்க ஆளா இருக்கலாம் பார்ட்னர். பார்ட்னர், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? என் செல்லம் வீரா மேல மட்டும்
ஒரு சின்ன கீர்ல கூட விழக்கூடாது. மத்த யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா வீரா மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. உண்மையா லவ் பண்றவன் கூட இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ண மாட்டான். நீ என்ன இப்படி? பார்ட்னர், என் லவ் உண்மையான ட்ரூ லவ் தான். இருக்கட்டும், உன் ஆளுக்கு ஒன்னும் ஆகாது. பாத்து. தேங்க்ஸ் பார்ட்னர். தேங்க்ஸ் பார்ட்னர். சித்தி, பாப்பா இருக்கு. என்ன சித்தி, குட்டி பாப்பா ஒதுக்கவே இல்ல. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சித்தி, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கைய வச்சு பார்த்தா அது நகர்றது, ஒதுக்கிறது எல்லாமே தெரியுமாமே. இப்ப ஒண்ணுமே தெரியலையே. குட்டி, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடா. இது பிகினிங் ஸ்டேஜ். இப்பெல்லாம் அது தெரியாது. இப்ப பாப்பா எவ்வளவு குட்டியா இருக்கும்? இப்போ இவ்ளோ இந்த அளவுதான் இருக்கும். ஓ, இன்னும் எவ்வளவு நாள்ல பாப்பா பெருசா வளரும்? 10 மாசத்துல தான் குழந்தை பிறக்கும். வயிறும் பெருசா இருக்கும். இன்னும் 7 மாசத்துல நீ கை வச்சு பார்த்தனா பாப்பாவோட மூமெண்ட் எல்லாம் நல்லா தெரியும். ஜாலி ஜாலி. இத்தனை நாள் நான் மட்டும் தான் இருந்தேன். இப்ப எனக்கு குட்டி தம்பி வரப்போறானா? ஆமா, நானும் அவனும் ஜாலியா விளையாடுவோம். நான் தான் அவனை குளிப்பாட்டுவேன், நான் தான் அவனை பாத்துப்பேன், நான் தான் அவனுக்கு தொட்டிலாட்டி விடுவேன். ஓகேவா? ஓகே தங்கம். நீ வாடா இங்க. அத்தை, என்ன காலைல தானே அப்பா எனக்கு பொண்ணு பாக்குறேன், பிசினஸ் அது இதுன்னு பேசினாரு. என்ன நீ அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேற? ஏண்டா, ஏதோ சொன்னாரு, நீ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு. அதெல்லாம் அப்படியே மறந்துரு. போ. என்ன சும்மா சொன்னடா, பண்ணி வைப்போம், கவலைப்படாத. ஏன் கத்தி, இந்த வீட்ல கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் படுற அவஸ்தைய பார்த்துமா உனக்கு கல்யாணம் ஆசை வருது? அவனுங்களாம் லூசு பசங்க, நான் நல்ல திறமையான பையன். சரி சரி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எனக்கு ஆனா நல்ல பிள்ளையா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நான் இன்னும் 1 வருஷத்துல பிசினஸ் கத்துக்கிட்டு பெரிய ஆள் ஆயிடுவேன்ல. அப்ப காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்க கடமை தானே. சரி, உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? அதுவா, சும்மா சுண்டி விட்டா ரத்தம் தக 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 தகன்னு வரணும். நல்லா செவ 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 செவன்னு வெள்ளரி பழத்துல விழுந்தா மாதிரி நல்லா சக்க செவையா இருக்கணும். ஹைட்டு ஒரு 4-5 அடி. ஓகே தான். 5 அடியா? பின்ன இல்லையா, என்னை விட என் பொண்டாட்டி ஹைட்டா இருந்தா தானே எங்களுக்கு பிறக்க போற குழந்தை இன்னும் ஹைட்டா இருக்கும். டேய், நீ ரொம்ப யோசிக்கிற. அப்படிலாம் யோசிக்கலாம். டேய் கத்தி, உனக்கு என்னடா குறை? நீ ராஜா மாதிரி இருக்க. உனக்கு ஏத்த மாதிரி அம்சமா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா. தேங்க்ஸ் டாடி. சும்மா சும்மா சொல்றாரு, சும்மா சொல்றாரு. அதெல்லாம் இல்ல, நிஜமாதான் சொல்றாரு. ஏய், நீ அந்த பக்கம் போடா. சரிண்ணே. ஏய், நீ அந்த பக்கம் போ. ஏய், நீ கதவை தட்டு. ஏய், வாடா. நீங்க எங்கே இருங்க, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு? அண்ணா, என்ன 4 பக்கமா தட்டுற சத்தம் கேக்குது? எல்லா பக்கமும் அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் கேக்குது. இந்த பக்கமா
எல்லா பக்கமும் சத்தம் கேக்குதுடா. யாரோ வீட்டை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ அசம்பாவிதம் இரு, இரு, வள்ளி, இரு, இருங்க சார், பயப்படாதீங்க. இல்ல, பயப்படாத பொண்ணு ஐயோ பிருந்தா உள்ள வா 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 சொல்றல வா போங்க. பிருந்தா கனி நீங்க 2 பேரும் என்ன நடந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே இருங்க. என்ன நடந்தாலும் ரூமுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. அதையும் மீறி யாராவது இந்த ரூமுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்க அடுத்த செகண்டே கனி எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாம இரு, தைரியமா இரு. கனி பாத்துக்கோ, தாப்பா போட்டுக்கோ. அக்கா பாத்துக்கா.